எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே நிறைப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே நிறைப்பவரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தீர். தந்தையே உந்தயவால் தாண்டினேன் வனாந்திரத்தை. தந்தையே உந்தயவால் தாண்டினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். அரண்ட வேளை அன்னையைப் போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீர். அரண்ட வேளை அன்னையைப் போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீர். இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. என் இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். தனிமையிலே ஒரு நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தீர். தனிமையிலே ஒரு நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தீர். அனாதையாய் அலைந்ததில்லை, அன்ப நீர் அருகினிலே
அன்பனீர் அருகினிலே சோத்திரமே சோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். சோத்திரமே சோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். குயவனாக வணைந்திட்டிரே களிமண்ணையே கிருபையாலே. குயவனாக வணைந்திட்டிரே களிமண்ணையே கிருபையாலே. குறை கண்டு அழிக்கவில்லை கரத்தினில் வைத்துள்ளீரே. என் குறை கண்டு அழிக்கவில்லை கரத்தினில் வைத்துள்ளீரே. சோத்திரமே சோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். சோத்திரமே சோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக நிறைத்தவரே இறைப்பவரே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே நிறைப்பவரே. சோத்திரமே சோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். சோத்திரமே சோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். அல்லேலூயா 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும் பணியிலே பெண்களுடைய பங்கை குறித்து நாம் சிந்திக்கவிருக்கிறோம். இதை குறித்து யாத்ராகமம் 35ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். இன்றைய காலகட்டத்திலே பாருங்கள், பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது.
அவர்கள் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம். ஆனாலும் கூட அவர்களுடைய பங்களிப்பு குடும்பத்திலும் சமுதாயத்திலும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இப்பொழுதும் ஊழியத்திலும் கூட பெண்கள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். சில பெண்கள் முன்னணியில் நின்று வேலை செய்கிறார்கள், பணி செய்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள். சிலரோ பின்புலத்திலே நின்று பணி செய்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள். எப்படி இருந்தாலும் அவர்கள் ஊழியத்திலே மிகவும் திறமை வாய்ந்தவர்களாக, கண்ணும் கருத்துமாய் செயல்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த பெண்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் ஆண்டவருடைய பணிக்கு என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர்கள் எப்படி தங்களுடைய திறமைகள், தாளந்துகள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு எந்த காலகட்டத்திலும் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொன்ன உடனே நிதி திரட்டுவதிலே பெண்கள் தங்களை ஈடுபடுத்துவார்கள். பலவிதமான பலகாரங்களை செய்து கொண்டு வந்து தங்களால் ஆனதை அவர்கள் கொடுப்பார்கள். மாத்திரமல்ல, பலவிதமான துணிகள் செய்வார்கள். சில காரியங்களை விற்று அப்படி பணத்தை ஈட்டி கொண்டு வந்து அதை ஆலயத்திற்கு கொடுக்கிறதை இந்த காலகட்டத்திலும் நாம் பார்த்து வருகிறோம். இதே போலத்தான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிற பொழுதும் பெண்கள் சும்மா இருக்கவில்லை. அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று சொல்லி அவர்கள் சும்மா இருக்கவில்லை. தங்களுடைய கணவர்களோடு கூட சேர்ந்து தங்களை அவர்கள் ஈடுபடுத்தி கொண்டார்கள். தங்களை அந்த பணியிலே அவர்கள் ஈடுபடுத்தி கொண்டார்கள். தங்களுடைய பங்களிப்பை அவர்கள் உற்சாகமாய் கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எகிப்திலே 400 வருடம் அவர்கள் அடிமையாய் இருந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு சரியான கூலி கிடைக்கவில்லை. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், ஒவ்வொரு பெண்ணையும் பார்த்து நீங்கள் அண்டை வீட்டுக்காரிகளிடத்திலே போய் பொன்னுடைமைகளை கேட்டு வாங்குங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர்களுக்கு அதிகப்படியான காதணிகள், கைகளிலே போடுகிற கடகங்கள் எல்லாம் கிடைத்தன. அவை எல்லாவற்றையும் கொண்டு அவர்கள் தங்களுடைய குடும்பத்தோடு கூட கானான் தேசத்திற்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது ஆண்டவர் மோசேக்கு ஒரு பரலோகத்திலே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தின் ஒரு மாதிரியை காண்பிக்கிறார். அந்த மாதிரியின்படி செய்ய வேண்டும். ஏன் அந்த மாதிரியின்படி செய்ய வேண்டும்? அங்கே நடக்கிற ஆராதனையின் பிரதிபலிப்பு இந்த பூமியிலே இருக்க வேண்டும். எந்தெந்த இடத்துல என்னென்ன பொருட்களை வைக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், அப்பொழுது தேவ பிரசன்னம் அங்கே வரும். அப்படியானால் தேவ பிரசன்னத்தை கொண்டு வருவதிலே இந்த பெண்களும் முக்கிய பங்கு வகித்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, பெண்களும் தேவ பிரசன்னத்தை கொண்டு வருவதிலே தங்களுடைய பங்கை அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் நிதானிக்க முடியும். அந்த காலகட்டத்தில் பாருங்கள், பெண்களால் சுதந்திரமாக ஒன்றையும் செய்ய முடியாது. இப்பொழுது இருக்கிறதை போல அல்ல. எல்லாவற்றிலும் ஆண்கள் தான் முதன்மையாக இருப்பார்கள். ஆனால் இந்த பெண்கள் பாருங்கள், தங்களுடைய கணவருக்கு பின்னாலே நின்று கொண்டிருக்கிறார்கள். நானும் கூட ஊழியத்தில் அநேக முறை பார்த்திருக்கிறேன். சிலருக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும், குடும்பம் முழுவதும் அவர்களுக்கு உற்சாகமாக இருக்கும். சில இடத்துல பாருங்கள், குடும்பத்தில் அவர்கள் கஷ்டப்பட்டு ஊழியத்தை செய்ய வேண்டியது இருக்கும். யாருக்கும் தெரியாமல் ஆண்டவருடைய காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கும். அல்லாவிட்டால் அவர்கள் ஜெபிக்க வேண்டியதிலும் மற்ற காரியங்களையும் அவர்கள் மறைவிடத்தில் செய்ய வேண்டியது இருக்கும். இப்படி எல்லாருக்கும் அல்ல, சிலருக்கு இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைக்குள்ளே நடந்து வருவதை இன்றைக்கும் நாம் கண்டு இருக்கிறோம். ஆனால் இதே தான் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். பெண்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு, சாக்கியம் இல்லை. சாராள் தக்கர் கல்லூரியை குறித்து நான் சிந்திக்கிற பொழுது இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாம். அங்கே மிஷினரிமார்கள் பாளையங்கோட்டைக்கு வந்து அவர்கள் மிஷினரி பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள். அநேக போர் வீரர்களும் திருநெல்வேலி படையிலே இருந்தார்கள். இப்பொழுது பாருங்கள், அநேக பெண்கள் வீட்டிலே இருந்தார்கள். அவர்களுக்கு திருமணமாகி கொண்டு வந்த இள வயது உள்ள வெளிநாட்டு பெண்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் இங்கே வந்து பார்க்கிற பொழுது ஒரே ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் இங்கே மேலாடை அணியாத பெண்களை பார்க்கிறார்கள். இடுப்பில் மட்டும் ஒரு சின்ன துணி அணிந்து கொண்டு இருக்கிற பெண்களை பார்க்கிறார்கள். இவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியம் ஒரு பக்கம் வேதனை. அவர்களோடு இவர்களால் சரியாக உரையாற்ற முடியவில்லை, பேச முடியவில்லை. அந்த அளவுக்கு பெண்களுடைய நிலைமை மிகவும் தரம் தாழ்ந்திருந்தது. அவர்களை பொது இடங்களிலே அதிகமாய் நாம் கண்டுபிடிக்க முடியாதபடி இருந்தது. இப்பொழுது இந்த பெண்களுக்கு உதவி செய்யும்படியாக சிறுமிகள் வருவார்கள் அல்லவா? சிறுமிகளை வேலைக்கு அமர்த்தி இருக்கிறார்கள்.
அந்த மிஷினரிமார்களோ அல்லது போர் வீரர்களோ அவர்கள் வெளியே போகும் பொழுது தங்களுடைய மனைவிக்கு உதவி செய்யும்படியாக அந்த சிறு பிள்ளைகள் வருகிற பொழுது இந்த வீட்டில் இருக்கிற இவர்கள் சும்மா இருக்கவில்லை. அவர்களுக்கு நல்ல சட்டைகளை தைத்து அவர்களுக்கு அணிவித்து அவர்களுக்கு சட்டையை தைக்கும்படியாக அவர்களுக்கு நல்ல தையல் சொல்லி கொடுத்து எழுத்து வடிவங்களை சொல்லி கொடுத்து பேசுவதற்கும் கற்றுக் கொடுத்தார்களாம். இப்படித்தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது 4 பெண்களை வைத்து முதலாவது ஒரு பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது, சாராள் டக்கர் பள்ளி என்று சொல்லி. ஜான் டக்கர் என்பவர் இங்கே மிஷினரியாக இருந்தார். அவருடைய சகோதரிக்கு அவர் அநேக கடிதங்கள் எழுதினார். இந்த பெண்களுடைய நிலைமையை குறித்து அவர் எழுதினார். இந்த பெண்களுடைய அந்த கோர முகங்கள் எல்லாம் பாருங்கள், அழுக்கடைந்த இந்த ஒரு சமுதாய பின்னணி எல்லாவற்றையும் அவர் எழுதினார். இதனாலே உந்தப்பட்ட அவருடைய சகோதரி, அவர்கள் ஒரு ஊனமுற்ற ஒரு சகோதரி, ஆனால் தன்னுடைய பணத்தை தன்னுடைய நகைகள் எல்லாவற்றையும் இன்னும் அநேகரிடத்திலே வாங்கி இந்த ஜான் டக்கர் அவர்களுக்கு அனுப்பி அங்கே ஒரு கல்வி நிறுவனத்தை நிறுவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். முதலாவது 4 பிள்ளைகளை வைத்து இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பின்பதாக அது தரம் உயர்த்தப்பட்டு அதே 4 பிள்ளைகள் இந்த கல்லூரியில் வந்து சேரும்படியாக ஜான் டக்கர் அவர்கள் வழி வகுத்தார்கள். இப்பொழுது அநேகர் இந்த கல்லூரியிலே படித்து பல்வேறு பதவிகளை வகித்து உயர்ந்த இடத்திலே கிட்டத்தட்ட 135 வருடங்களாக அவர்கள் அந்த கல்லூரியை கர்த்தர் நடத்தும்படியாக செய்திருக்கிறார். அநேகர் ஆலமரத்தை போல அந்த இடத்திலே நாடி வருகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது எப்படி சாத்தியமாயிற்று? பெண்களுடைய ஒரு பங்களிப்பு, பெண்கள் முன் வந்தபடியினாலே இப்படிப்பட்ட ஒரு காரியம் நிகழ்ந்தது. இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எமி கார்மைக்கல் அம்மா அவர்கள் பாருங்கள், அவர்கள் ஒரு மிஷினரியாக வந்த பொழுதிலும் கூட அவர்கள் தங்களுடைய அந்த மிஷன் தளத்தை அவர்கள் எப்படி கட்டினார்களாம் பாருங்கள். அவர்கள் இதற்கு முன்பதாக ஜப்பான் தேசத்திற்கு போயிருந்தார்கள், அங்கே பணி செய்யும்படியாக. அங்கே இருக்கிற கட்டடக்கலையும் இன்னும் மற்றும் சில நாடுகளுடைய கட்டடக்கலைகளையும் இணைத்து வைத்து டோனாவூரில் இருக்கிற ஃபெல்லோஷிப்பை அவர்கள் கட்டினார்கள். இன்றும் அது அதற்கு சாட்சியாக இருக்கிறது. பாருங்கள், வெளிநாட்டில் உள்ள அந்த கட்டிடக்கலையின் அமைப்பை ஒரு சிறு பெண்ணாக 18 வயது நிரம்பிய இந்த எமி கார்மைக்கல் அப்படி செய்து விட்டார்கள். பாருங்கள், இப்படித்தான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்த பெண்களும் கூட தங்களுடைய பங்களிப்பை கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். யாத்ராகமம் 35ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொண்டால் அங்கே 21, 22 வசனங்களிலே பார்ப்போம். முதலாவதாக அந்த பெண்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனவாஞ்சை இருந்ததாம். யாத்ராகமம் 35:21 சொல்லுகிறது, பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை காணிக்கைகளாக கொண்டு வந்தார்கள். தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்றால், மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்தக்கடங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன்னாபரணங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவரும் பொன்னை காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். மோசேக்கு கர்த்தர் காண்பித்தபடி இஸ்ரவேல் புத்திர தங்கள் இருதயத்திலே உற்சாகம் அடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். மனப்பூர்வமாய் காணிக்கையை கொண்டு வருகிறார்கள் யார்? ஸ்திரீயும் புருஷர்களும். அப்படி என்றால் இந்த ஸ்திரீகளுக்கு பாருங்கள், வெளியரங்கமாய் சுதந்திரமாய் வர முடியாவிட்டாலும் கூட தன்னுடைய கணவரோடு அவர்கள் ஒட்டி கொண்டு வேலை செய்கிறார்கள். அங்கே வாங்கி வந்த அஸ்தக்கடங்கள் இன்னும் எல்லா பொன் ஆரங்கள் ஆபரணங்கள் எல்லாவற்றையும் காணிக்கையாக இங்கே கொண்டு வருகிறார்கள். யாருடைய மனம், யாருடைய இருதயம் உற்சாகமடைந்ததோ, சில நேரத்திலே அவர்களுடைய தேவைகளை, ஊழியத்தின் தேவைகளை சொல்லுவார்கள். நிச்சயமாகவே அப்பொழுது அதை கேட்கிறவர்களுடைய இருதயம் உற்சாகமடையும். காணிக்கை கொண்டு வரும்படியாக சொல்லுவார்கள். உடனடியாக காணிக்கைகள் அதிகமாய் வந்து சேருவதை நாம் இந்த காலங்களிலும் பார்க்கிறோம். பாருங்கள், இப்படித்தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிற பொழுதும் எல்லாரும் பொன்னை கொண்டு வந்து காணிக்கையாக கொடுத்தார்களாம். நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்றால், அவர்கள் அடிமையாக இருந்த காலத்தில் இந்த பெண்கள் எதை அணிந்திருப்பார்கள்? ஒன்றையும் அணிந்திருக்க மாட்டார்கள். ஒன்றையும் போட்டு அனுபவிக்காதவர்களாக இருந்திருப்பார்கள். ஆனால் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும் என்ற உடனே தாங்கள் கொண்டு வந்த அங்கே இருந்து மற்ற ஸ்திரீகளிடமிருந்து, எகிப்திய ஸ்திரீகளிடமிருந்து வாங்கி கொண்டு வந்ததை மனப்பூர்வமாய் கொடுக்கிறார்கள். தாங்கள் அனுபவிக்காத ஒன்றை
ஆண்டவருக்கென்று காணிக்கையாய் கொடுக்கிறார்கள். உற்சாகமடைந்த ஸ்திரீகள். ஏன் தெரியுமா? இவர்களை எல்லாம் ஆண்டவர் முன் குறித்தார். இன்றைக்கும் ஊழியம் செய்வது சாதாரணமான காரியம் அல்லவே அல்ல. பெண்கள் அப்படியாய் ஊழியத்துக்கு வருவது சாதாரணமான காரியம் இல்லவே இல்லை. யார் மேல் ஆண்டவர் இரக்கமாக இருக்காரோ, கிருபையாக இருக்கிறாரோ, யாரை ஆண்டவர் முன் குறித்தாரோ அவர்களை அழைத்து வருகிறார். அவர்களுக்குத்தான் இப்படிப்பட்ட மனப்பக்குவம் இருக்கும். தாங்கள் அனுபவிக்காவிட்டாலும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மனப்பூர்வமான சிந்தனை அவர்களுக்குத்தான் இருக்கும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த ஸ்திரீகள் அவர்கள் சும்மா இருக்கவில்லை. தங்களிடத்தில் இருக்கிறதே அவர்கள் உற்சாகமாய் கொண்டு வந்தார்கள். எவர்களுடைய இருதயத்தை ஆண்டவர் உற்சாகப்படுத்தினாரோ அவர்கள் எப்படி மனப்பூர்வமாய் காணிக்கை செலுத்தினார்கள். அவருடைய சொந்த இருதயம், அவருடைய சொந்த உணர்வு அவர்களை எழுப்பினது. வேறு யாரும் சொல்லவே இல்லை. அவருடைய சொந்த இருதயம் அவர்களை உணர்த்தினது. அவருடைய ஆவி அவர்களை உற்சாகப்படுத்தினது. அவருடைய ஆவியிலே உற்சாகம் அடைந்தவர்களாக இருந்தார்கள். பாருங்கள், ஒருவர் பெண்கள் பலவீன பாண்டங்களாக இருக்கலாம், ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது தான் என்று சொல்ல பட்டிருக்கிறது. ஆனால் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஆவியில் அவர்கள் உற்சாகம் அடைந்த ஸ்திரீகள் காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். பொன் ஆபரணங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள். இப்படியாய் நான் நினைக்கிறேன், மனப்பூர்வமாய் அவர்கள் கொடுக்கும்போது ஏராளமாய் இருந்ததா. அங்கே இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அவர்கள் எதற்காக அவர்கள் கொண்டு வந்தார்கள்? இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு வெண்கல தொட்டி ஒன்று இருக்கும். எல்லாருக்கும் இது தெரியும். இந்த வெண்கல தொட்டி எப்படி வந்திருக்கும்? பொன்னாபரணங்களை கொடுத்தார்கள், வெண்கலத்தையும் கொடுத்தார்கள். எதற்காக இந்த வெண்கலம் இவர்களுக்கு இந்த வனாந்தரத்தில் இருந்திருக்கும் என்று சொல்லி நாம் யோசிப்போம் என்றால், எல்லா பொருட்களையும், காஸ்ட்லியான பொருட்களை எல்லாம் எகிப்திலிருந்து கொண்டு வந்தார்கள். இப்பொழுது வெண்கலத்தை பெண்கள் எப்படி கொண்டு வந்தார்களாம் பாருங்கள். கண்ணாடிக்கு பதிலாக அந்த வெண்கலத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள். வனாந்தரத்தில் வரும்போது கண்ணாடிக்கு பதிலாக. ஆகவே தான் அவர்களுக்கு ஏராளமான வெண்கலம் இருந்தது. அந்த வெண்கலத்தை கொண்டு அவர்கள் கழுவுகிற தொட்டியை அவர்கள் உருவாக்கி அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே வைத்தார்கள். பாருங்கள், தாங்கள் அனுபவிக்காததை இந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள். பாருங்கள், இப்படி உற்சாகம் அடைந்த ஸ்திரீகள் ஆசரிப்பு கூடாரத்திற்கு தங்களுடைய பங்களிப்பை செய்தார்கள். இரண்டாவதாக நாம் பார்ப்போமே என்று சொன்னால், ஞான இருதயம் உள்ள ஸ்திரீகள். யாத்திராகமம் 35:25 சொல்லுகிறது, ஞான இருதயம் உள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினாலே நூற்று, தங்கள் நூற்ற இளநூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள். இவைகளால் பிரதான ஆசாரியன் உடுத்த வேண்டிய அந்த பரிசுத்த வஸ்திரங்கள் செய்யப்பட்டது, தொங்கு திரைகள் செய்யப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்கள், அங்கே நூலை கொண்டு வந்தார்கள், இளநீல நூலை கொண்டு வந்தார்கள், இரத்தாம்பர நூலை கொண்டு வந்தார்கள். இதுதான் அவர்களுடைய அடையாளம். ஆசரிப்பு கூடாரத்தின் முக்கியமான அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு கலரில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இளநீலமும் இரத்தாம்பரம் உள்ள சிவப்பு நூலாக அது இருக்க வேண்டும். சிவப்பு நூலிலே செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தொங்கு திரைகள். அங்கே ஒரு பச்சையை குறிக்கவில்லை, ஒரு கருப்பு நிறத்தை குறிக்கவில்லை. இந்த இரண்டு நிறங்களும் தான் அப்படியான ஆசரிப்பு கூடாரத்திற்கும் ஆராதனைக்கும் அடுத்த காரியங்களுக்கு செய்யப்பட வேண்டிய ஒரு வஸ்திரத்தினுடைய ஒரு நூலாக இருக்கிறது. அந்த நூலை அவர்கள் பர்டிகுலராக அந்த நூல்கள், அந்த குறிப்பிட்ட வகை நூல்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள், மெல்லிய நூல்களை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வஸ்திரத்தை குறித்து, பரிசுத்த வஸ்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே எவ்வளவு விதமான அலங்காரங்கள் அதில் செய்யப்பட்டிருந்தது. ஏபூத்தெல்லாம் அதில் வைத்து அது அழகாக அது கட்டப்பட வேண்டும். அதில் பலவிதமான கற்கள் அதில் பொறிக்கப்பட வேண்டும். இவை எல்லாவற்றுக்கும் தேவையான அந்த நூலை எல்லாம் கொண்டு வந்தார்கள். அப்படி என்றால் அந்த வஸ்திரங்களை அவர்களே வடிவமைத்திருப்பார்கள் அல்லவா? மோசே சொன்ன அந்த மாதிரியின்படி இது எல்லாவற்றுக்கும் செய்வதற்கு பெசலேயல் என்பவர்கள் போன்றவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய ஞானத்தை இந்த பெண்கள் தங்களுக்காக அந்த வார்த்தைகளை கேட்டு அவர்களே ஞானம் உடையவர்களாய் இருந்தார்கள். ஞான இருதயம் உடையவர்களாக அந்த காரியத்தை செய்ததை நாம் பார்க்கிறோம். விவேகமாய் செய்தார்கள். விவேகமுள்ள பெண்களாக இருந்தார்கள். ஏபத்து, அங்கி, மார்க்கவசம் இவை எல்லாவற்றையும் அவர்கள் செய்தார்கள்.
யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பொன்னும் இளநீலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலையும் சேகரிப்பார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராகமத்தில் இன்னும் நாம் 36ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, பெசலெயேலையும் அகோலியாபையும் கர்த்தர் ஞானம் அடைந்து அந்த வேலைகளை செய்து வரும்படி தங்கள் இருதயத்திலே எழுப்புதல் அடைந்த எல்லா ஞான இருதயம் உள்ளவர்களாகி எல்லாரையும் மோசே வரவழைத்தான். ஒருவேளை சொல்லிக் கொடுக்க 2 பேர் இருக்கிறாங்க, ஆனாலும் அதை கற்றுக்கொண்டு இதுவரைக்கும் அவர்கள் அதை பார்த்ததே இல்லை. மோசே தான் அந்த பரலோகத்திலே ஒரு அந்த காட்சியை பார்த்திருக்கிறான். ஆனால் இவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி இதை மற்றவர்கள் அதை புரிந்து கொண்டு அதை சொல்லும் பொழுது இந்த காரியம் பல்வேறு விதமாய் மாறி இருக்கலாம். ஆனாலும் கூட இந்த ஞான இருதயம் உள்ளவர்களாய் அதை அறிந்து கொண்டார்கள், அதை சரியானபடி செய்து விட்டார்கள் என்று சொல்லி நாம் நிதானிக்க முடியும். பிரியமானவர்களே, பழைய நாட்களை நான் நினைத்து பார்க்கிற பொழுது அங்கே என்னோடு படித்தவர்கள் அநேக மதத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அப்பொழுதெல்லாம் ஒரு ஆர்கியூமெண்ட் வரும், எப்படியெல்லாம் அவர்களுடைய மத கூடங்கள் எப்படியெல்லாம் அலங்கரிக்கப்படுகிறது, என்னென்ன காரியங்களை வைத்திருக்கிறார்கள், என்னென்ன பொருட்களை அங்கே பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி. அப்பொழுது அவர்கள் சொல்வார்கள், உங்களுடைய ஆலயம் ஒன்றுமே இல்லாமல் அப்படி பிளெயினாக இருக்கிறது, ஒன்றுமில்லாமல் ஒரு பிளெயினாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், ஆனால் இங்கே அழகாக அந்த புல்பீட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா என்றால் ஒரு துணியை விரித்து அந்த துணியிலே கிராஸ் வைத்திருக்கும், அதில் நூலினாலே எல்லாம் செய்திருப்பார்கள். அங்கே சின்ன சின்ன தொங்குகிற நூலை வைத்து கட்டி இருப்பார்கள், அப்படியாக ஸ்க்ரீன் போட்டு இருப்பார்கள். இது அவர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மனப்போக்காக இருக்கும், மனப்பாங்காக இருக்கும். ஏதோ ஒரு அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் இங்கிலாண்டில் இருக்கிறது போல இருக்கிறது, இங்கே இருக்கிறதையெல்லாம் பார்த்துவிட்டு உங்களுடைய ஆலயத்திலே இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் அழகாக ஒரு துணியை வைத்து அதை மூடி வைத்திருக்கிறீர்கள். ஒரு சேராக இருக்கட்டும், அதுக்கு ஒரு நல்ல ஒரு குஷன் தைத்து அதற்கு ஒரு துணியை வைத்து அதை செப்பனிட்டு அழகாய் வைத்திருக்கிறீர்கள், அல்லது அதற்கு அலங்காரம் பண்ணி வைத்திருக்கிறீர்கள். ஆகவே இது ஏதோ ஒரு இங்கிலாந்தில் இருக்கிறது மாதிரி இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அது இங்கிலாந்தில் உள்ளதல்ல, இது பரலோகத்தின் மாதிரி என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் தேவ பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கும். இப்படி மற்ற மதங்களில் கூட அந்த கூடாரங்களை அவர்களுடைய அந்த கூடங்களை ஸ்தாபிக்கும் பொழுது இன்ன பொருள் இன்ன காரியத்திற்காக வைக்க வேண்டும். அப்பொழுது தான் அவர்களுடைய தெய்வங்கள் வந்து அதில் இறங்குவதற்கு எளிதாக இருக்கும் என்று சொல்வார்கள். ஆகவே அப்படிப்பட்ட பொருட்களைத்தான் கொண்டு வருவார்கள். நம்முடைய தேவன் பாருங்கள், சுத்தமுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், பரிசுத்தத்தில் பரிசுத்தமுள்ள தேவன். அவரிடத்தில் எள்ளளவும் இருள் இல்லை, அவர் ஒளியாய் இருக்கிறார், அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். அந்த பரிசுத்தமுள்ள தேவனை பரிசுத்த வஸ்திரங்கள் அணிந்தவர்களாய் பரிசுத்த திரைகளை உள்ளே சென்று ஆராதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் இப்படி ஒரு பரிசுத்த காரியங்களை செய்யும்படியாக இந்த பெண்களுடைய இருதயத்தை உற்சாகமடைய செய்தார், ஞானமுள்ள இருதயமாக மாற்றினார். பிரியமானவர்களே, மூன்றாவதாக ஞான எழுப்புதல் அடைந்த ஸ்திரீகள். ஞான எழுப்புதல் அடைந்த ஸ்திரீகள். யாத்ராகமம் 35:26 சொல்லுகிறது, எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள். முதல்ல பார்த்தோம், பொன்னை கொண்டு வந்தாங்க, உற்சாகம் அடைந்தவர்கள். இரண்டாவதாக ஞான இருதயம் உடையவர்கள் பஞ்சு நூலை கொண்டு வந்தார்கள். இப்பொழுது ஞான எழுப்புதல் அடைந்தவர்கள் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வெள்ளாட்டு மயிர் எதற்கு ஓமையாக இருக்கிறது பாருங்கள், அது தீர்க்க தரிசனத்திற்கு ஓமையாக இருக்கிறது. தீர்க்க தரிசன ஆவி உடையவர்களாய் அங்கே பணி செய்கிறவர்கள் இருக்க வேண்டும், ஆசாரியர்கள் இருக்க வேண்டும். ஆகவே அவர்கள் பார்க்கிற எல்லா பொருட்களிலும் அந்த தீர்க்க தரிசனத்துக்கு கொண்டு வருகிற ஒரு பொருட்களாக இருக்க வேண்டும் என்று நாம் நிதானிக்க முடியும். பிரியமானவர்களே, ஆகவே அவர்கள் வெள்ளாட்டு மயிரை அவர்கள் திரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 29:18 சொல்லுகிறது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று சொல்லி. ஆசரிப்பு கூடாரத்திலே வருகிற ஒவ்வொருவரும் அந்த தீர்க்க தரிசனத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆவி உள்ளவர்கள் மூலமாய் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லியே இப்படியாய் ஞான எழுப்புதல் அடைந்த அந்த ஸ்திரீகளை கர்த்தர் வெள்ளாட்டு மயிரை திரிக்கிறவர்களாக அவர்களை எழுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு பொருளுக்கும்
ஒரு பின்புலம் இருக்கும். ஏன் இதை இப்படி செய்ய வேண்டும், ஏன் இந்த ஆராதனைக்கு இது முக்கியமாக இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், ஒவ்வொன்றுக்கும் அந்த கலர், அதனுடைய நறுமணம், இது எல்லாமே ஆராதனையை இன்னும் அழகுற செய்வதற்காகவும் பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் தேவ பிரசன்னத்தை அது கொண்டு வருவதற்காகவுமே அதை செயல்படுத்தப்படுகிறது என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, வேதம் அழகாய் சொல்லுகிறது, யோவேல் 2ஆம் அதிகாரத்தில், நான் கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி. சில வேளைகளிலே இப்பொழுதும் கூட பாருங்கள், ஆலய பணிகளுக்காக அல்லது எந்த ஒரு ஊழியத்திலே நாம் ஒரு கர்த்தருடைய காரியத்தை நாம் பிரசன்ட் பண்ண போகிறோம், சொல்ல போகிறோம் என்று சொன்னால், அந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியினாலே நாம் நிரப்பப்பட்டு இருப்போம். பாருங்கள், அதை செய்யும் பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்குவதை நான் கண்டு இருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் கூட அப்படி உற்சாகம் அடைந்து ஞான இருதயம் உள்ளவர்களாய், ஞான எழுப்புதல் அடைந்தவர்களாய் கர்த்தருக்கென்று பணி செய்யும்போது கர்த்தர் நம்ம மேலே ஒரு தீர்க்க தரிசன வரத்தை, ஒரு ஆவியின் வரத்தை நமக்கு நிச்சயமாகவே கொடுப்பார். ஏனென்றால் அவருடைய காரியங்களை அந்த ஆவியினாலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எவர்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுகிறார்கள். ஆகவே தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அல்லவா? ஆகவே கர்த்தர் இந்த பெண்களை கூட, இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிற அந்த பெண்களை கூட ஆண்டவர் சும்மா விடவில்லை. அவர்களையும் தீர்க்க தரிசன ஆவி உடையவர்களாக மாற்றினார். ஆவி உடையவர்களை அந்த ஆராதனை கூடத்தில் எழுப்புகிறதற்காக இவர்களை பயன்படுத்தினார் என்று சொல்லி நாம் கருத முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் அவர்களுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை, அங்கே வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் தங்களுடைய புருஷன்மாரோடு கூட அங்கே வந்து அவர்கள் பணி செய்தார்கள். அப்படிப்பட்ட ஸ்திரீகள் ஏனோ தானோ என்று பணி செய்யவில்லை. அவர்கள் உற்சாகம் அடைந்தவர்களாய் பொன்னை காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். தான் பயன்படுத்தாத, இதுவரைக்கும் அனுபவித்தராத காரியங்களை எல்லாம் கர்த்தருக்கென்று அவர்கள் கொண்டு வந்தார்கள். மன உற்சாகமாய் கொண்டு வந்தார்கள். ஞான இருதயம் உடையவர்களாய் எப்படி இந்த வஸ்திரங்களை செய்ய வேண்டும், தொங்கு திரைகளை செய்ய வேண்டும் என்பதற்கு ஏற்ற நூலை அவர்கள் சரி பண்ணி கொண்டு வந்தார்கள். ஞான எழுப்புதல் அடைந்தவர்கள் வெள்ளாட்டு மயிரை கொண்டு வந்தார்கள். பாருங்கள், இப்படியாக ஒவ்வொருவரும் அவர்கள் அந்த செய்கிற காரியம் ஒருவேளை இந்த வெள்ளாட்டு மயிரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அங்கே அவையெல்லாம் அப்படி நேரடியாக கொண்டு வர முடியாது. அதை சரியாக பக்குவப்படுத்த வேண்டும். பல நாட்கள் அதை பயன்படுத்தி, அதை பக்குவப்படுத்தி, அதற்கு ஏற்ற சாயங்களை அதில் ஏற்றி அதை சரிவர செய்ய வேண்டும். இப்படியாக அதற்கு மிகுந்த பொறுமையும் மிகுந்த அறிவும் தேவையாக இருக்கும். ஆகவே தான் ஆண்டவர் அந்த பெண்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். ஞான இருதயம் உடையவர்களாய், ஞான எழுப்புதல் அடைந்தவர்களாய். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஞானம் கூப்பிடுகிறது இல்லையா, புத்தி சத்தமிடுகிறது இல்லையா என்று சொல்லப்பட்டிருக்கும். இப்படியாக சாலமன் அப்படி எழுதியிருக்கும் பொழுது அங்கே ஞானம் என்றால் இயேசுவை குறிக்கிறது, புத்தி என்றால் ஆவியானவரை குறிக்கிறது. இந்த ஞானமுள்ள ஸ்திரீகள் பாருங்கள், இதுவரைக்கும் இயேசுவை அவர்கள் கண்டிருக்கவில்லை. அவர்கள் வாக்களிக்கப்பட்ட அந்த குமாரனுடைய ஆவி நிறைந்தவர்களாய் இருந்தார்கள். ஆகவே ஞான எழுப்புதல் அடைந்தவர்களாய் இருந்தார்கள். ஞான இருதயம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். உற்சாகமாய் கொடுத்தார்கள். இன்றைக்கும் நாம் ஆண்டவருக்கென்று பணி செய்கிற நாம் ஒருவேளை கட்டுகிற பணி நமக்கு அது தெரியாததாக இருக்கலாம். ஆனால் அது எப்படிப்பட்ட கட்டுகிறதா இருக்கலாம், கட்டடம் கட்டுவதாக இருக்கலாம், பிள்ளைகளை கொண்டு வருகிறதா காரியங்களாக இருக்கலாம். என்ன ஒரு காரியம் செய்தாலும் அதை கட்டுகிற பணி என்றே சொல்லலாம். இந்த கட்டுகிற பணியிலே ஈடுபடுகிற பெண்கள் மன உற்சாகமாய், மனப்பூர்வமாய், ஞானத்தோடு செய்ய வேண்டும், ஞானத்தோடு செய்ய வேண்டும், அறிவோடு புத்தியோடு செய்ய வேண்டும். காலம் கொடுமையாக இருக்கிறது. ஆகவே எல்லாவற்றையும் நிதானித்து கர்த்தர் சொல்ல சொல்ல அவருடைய சித்தத்தின்படி செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய சித்தத்தின்படி அல்ல, ஆண்டவர் தருகிற ஞானத்தின்படி, ஆண்டவர் தருகிற அந்த எழுப்புதலின்படி, அந்த ஞான எழுப்புதல் அடைந்தவர்களாய் நாம் பணி செய்கிற பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய ஊழியத்தில் இறங்கும். ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே வருகிறவர்களை நிரப்பும். ஆண்டவரோடு கூட நாம் ஒன்றாய் இருப்போம், ஐக்கியப்பட்டு இருப்போம். எல்லாரும் தேவனை சுமந்தவர்களாய்
அந்த ஊழியத்தில் கடந்து செல்ல முடியும். இப்படிப்பட்ட ஒவ்வொருவரும் இப்படிப்பட்டவர்களாய் நம்மை மாற்றும்படியாக நாம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, ஆண்டவரே, பெண்களாகிய எங்களுக்கு அநேக வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் நீர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள கிருபை தாங்கப்பா. நீங்கள் தான்ப்பா எங்களை அப்பா உம்முடைய சித்தத்தின்படி அழைத்து உம்முடைய சித்தத்தின்படி எங்களை ஞானம் உள்ளவர்களாய் மாற்றி ஆண்டவரே, ஞானத்தோடு ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்ய, ஆண்டவரே கட்டுகிற பணியை செய்ய ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. இதுவரைக்கும் பயன்படாதவர்கள் ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே புதிய வழிகளை திறப்பீராகப்பா. ஆண்டவரே உம்முடைய பண்ணை ஆட்களாய் ஆண்டவரே நீர் எங்களை வைத்திருக்கிறீரப்பா. எல்லாரும் நாங்கள் உமக்காக பணி செய்ய எங்கள் இருதயத்தை உற்சாகப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆராதனை இயேசு